இப்போ நம்ம எக்ஸசைஸ் 9.5ல 6th கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 6, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஷின் நம்பர் 6, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் 9.5. ஓகே, கொஷின் நம்பர் 6, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். யூஸிங் ஐடென்டிட்டிஸ், evaluate using identities. இப்போ 71 the whole square எப்படி பண்ணுறது? ஸோ 71 the whole square வந்து a plus bன்னு பிரிச்சுக்கலாம். 70 plus 1 the whole square. ஸோ a plus b the whole square, that is equal to a square plus 2ab plus b square. So that is 70 square plus 2ab, 2 into a into b, 2 into a into b plus b square is 1 square. So 7 7s are 49, ரெண்டு 0 போட்டுக்கணும், 70 into 70. Then 7 2s are 14, ஒரு 0 இருக்கு போட்டுக்கணும், into 1. Then 1 square is 1. So this is 5041. நம்ம 71 into 71 multiply பண்ணதுக்கு பதிலாக ஈஸியாக 70 plus 1 the whole square identity யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக calculate பண்ணலாம். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 6ல செகண்ட் சம். 99 ஸ்கொயர், 99 ஸ்கொயர்னா 100 minus 1 இது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? a minus b யூஸ் பண்ணணும். 71 இருக்கும்போது 70 plus 1, நியரர் என்ன 70 தான். ஸோ a plus b போட்டோம். இங்கே 99க்கு வந்து 100 minus 1 போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ a minus b போட்டுக்கலாம். இப்போ a minus b the whole square, that is equal to a square minus 2ab plus b square. a வந்து என்ன 100, b வந்து 1. So a square is 100 square, 2ab is 2 into a is 100, b is 1. So 2ab plus 1 square, b is 1 square. So 1 square. So 100 square is 10,000, 2 into 100 into 1 is minus 200, 1 into 1 is 1. So 10,000 minus 200, 9,800 plus 1 is 9,801 is the answer. So question number 6, third sum. 102 the whole square. So 100 plus 2 the whole square, a plus b the whole square, a square plus 2ab plus b square. So a வந்து என்ன 100, b வந்து 2. So 100 square is 10,000, 2 into a is 100 into b is 2. So 2 2s are 4 into 100 is 400, 2 square is 4. So 10,404 is the answer. So இப்போ நம்ம question number 6ல fourth question. So 1000 minus 2 the whole square. So a minus b the whole square, that is equal to a square minus 2ab plus b square. So a is 1000, b is 2. நீங்கள் வேணுனாலும் எழுதிக்கோங்க, இங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா. ஸோ இப்படி எழுதிக்கலாம். a equal to 1000, b equal to 2. இப்போ அப்படியே அந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? a ஸ்கொயர், a வந்து என்ன 1000 ஸ்கொயர், 2ab minus 2 into a is 1000, b is 2. So 2ab into plus b square, so 2 square. ஓகே, இப்போ 1000 into 1000னா 1 போட்டு 6 0 போட்டுக்கிட்டோம். 1000 into 1000, 2 into 2 is 4, 4 into 1000 is 4000. இது 2 2s are 4. ஓகே, இப்போ இது 6 0 போட்டால் இது 10 lakhs. 10 lakhs minus 4000 is 9,96,000 வரும். ப்ளஸ் 4 பண்ணால் 9,96,004 is the answer. ஸோ கொஷின் நம்பர் 6ல் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். 5.2 the whole square. இது 5.2ங்கிறது என்ன? 5 plus 0 plus என்ன வரும்? 5.0 plus 0.2 இப்படி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் 5.2. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 5 ப்ளஸ் இது பாயிண்ட், இது 5.0 ப்ளஸ் 0.2 அப்படின்னு எடுத்து ப்ளஸ் பண்ணோம்னா 5.2ன்னு வரும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 5.2வை 5 plus 0.2 the whole square, that is equal to a plus b the whole square, that is a square plus 2ab plus b square. அப்போது a square வந்து என்ன 5 square, 2ab வந்து என்ன 2 into 5 into 0.2, b square is 0.2 the whole square. So இது 25. So 2 into 5 is 10, 10 into 2 is 20.
ஒரு டெசிமல் தள்ளுறதுனால 2.0 வரும். Actually it is 2. Then 0.2 into 0.2 is 0.04. So 4 வரும், ரெண்டு டெசிமல் தள்ளுனா 0.04 வரும். So 25 plus 2 is 27 plus 0.04. So 27.04 is the answer. இங்கே டெசிமல் புரிச்சுதா? இங்கே வந்து 0.2 into 0.2 பண்ணுறோம் இல்லையா, 2 2s are 4. இங்கே ஒரு 0.2க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ மொத்தம் டெசிமலுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ ரைட் சைட்லேருந்து ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா 0.4. இதுவும் அந்த மாதிரி தான் 10 into 2 20 வரும். 10 into 0.2 that is equal to 20 வரும். டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால இந்த 0 போயிடுச்சுன்னா இங்கே வெறும் 2 ஆகிடும். அதுதான் 25 plus 2 27 ஆகுது. ஓகே, நம்ம கொஷின் நம்பர் 6ல் 6th சம் பார்க்க போகிறோம். 297 into 303. ஸோ திஸ் இஸ் 300 plus 3, இது 300 minus 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துட்டோம்னா திஸ் இஸ் 300 minus 3, 300 plus 3 is a plus b into a minus b. அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம். That is equal to a square minus b square. So a வந்து என்ன, 300 the whole square. b is 3 square, 3 whole square. So 300 the whole square is what? 3 3s are 9, அப்புறம் 40. So 90,000 போடணும். 90,000 and 3 square is 9. 90,000 minus 9. So that is equal to 89,991 is the answer. Question number 6ல 7th sum. 78 into 82. So இது வந்து 80 minus 2, இது 80 plus 2. So 80 minus 2 is a minus b, then 80 plus 2 is a plus b. A minus b into a plus b is a square minus b square again. a வந்து என்ன, 80, b வந்து 2. So a square is 80 square minus 2 square. 80 square என்ன, 8 into 8 is 64. இங்கே 80ல் ரெண்டு 0 இருக்குது. 80 into 80 முதல்ல ரெண்டு 0 போட்டுக்கணும். Then 8 8s are 64. Then இது என்ன, 2 square is 4. So minus 4. So 6400 minus 4 is 6396 is the answer. So இப்போ question number 6ல் 8th sum. 8.9 the whole square. அதே மாதிரி தான், இப்போ 5.2 பண்ண மாதிரி தான் இதையும் பண்ணணும். ஸோ 8.0, அதுக்கப்புறம் இங்கே 0.9னால இப்படி வச்சுக்கணும் 0.9. ஸோ இது a, இது b, a plus b அப்படி வச்சுக்கணும். சரியா? இப்போ இது பண்ணால் என்ன வருது, 8.9 வருதா? ஸோ இதுதான் 8.9 ஹோல் ஸ்கொயரை இந்த மாதிரி பிரிச்சுக்கிடும். 8.0னா நத்திங் பட் 8. 8 plus 0.9. 8 plus 0.9 the whole square. So that is equal to a plus b the whole square. So a plus b the whole square expansion என்ன, a square plus 2ab plus b square. a வந்து இங்கே 8, so 8 square. b வந்து 0.9, so 2 into a into b, 2 into 8 into 0.9. இங்கே b square is 0.9 the whole square. So 8 8s are 64. So இது வந்து என்ன வருது, 8 9s are 72 into 2 is 144. இங்கே ஒரு டெசிமல் இருக்கிறதுனால ரைட்லேருந்து ஒரு டெசிமல் தள்ளி வைக்கணும். தென் இங்கே 0.9 into 0.9 is ரெண்டு டெசிமல் இருக்குது. ஸோ 81 வருது. ஸோ ரைட்லேருந்து ரெண்டு டெசிமல் தள்ளினா 0.81. ஸோ 64 + 14 எவ்வளோ, 78.4 இருக்குது. 78.4 இருக்குது. தென் 78.4 தானே வரும். 8 9s are 72 into 2 is 144 பண்ணால் இங்கே 4 தான் வரும். 64.4 தான் வரும். ஓகே, 64 14.4னா 4 தான் வரும். 78.4 தான் வரும். ஓகே, 78.4 + 0.81. அப்போது இது ரெண்டையும் கூட்டணும். நம்ம என்ன வருது, 78.4 + 0.81. ஸோ 1 வரும், 12 வரும், இங்கே 9 வரும், 7. ஸோ 79.21 is the correct answer. Okay, 79.21 is the correct answer. Okay. So question number 6ல 10.5 into 9.5 இருக்குது. ஸோ இது 10 + 0.5, இது 10 - 0.5 பண்ணினோன்னா 10 + 10.5 is 10.5. 10 - 0.5 is 9.5.
So this is a plus b into a minus b. So a plus b into a minus b is a square minus b square. So a is 10. 10 square minus b is 0.5. 0.5 the whole square. So 10 into 10 is 100. 0.5 into 0.5 is 0.25. 2 decimal தள்ளி வைக்கிறோம் ரைட்ல இருந்து 0.25. So 100 minus 0.25 is 99.75. எப்படிங்க? ஸோ இங்கே வந்து 10 minus 5 5, 9 minus 2 வந்து 7. ஸோ இங்கே 99.75 is the right answer. ஓகே, இதோட கொஷின் நம்பர் 6 எல்லா சம்ஸும் போட்டு முடிச்சிட்டோம். 9 சம் இருக்குது, 9 சம்மும் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ கொஷின் நம்பர் 7 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.